ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. வேறு என்னென்ன வழிகள் இன்னும் இருக்குது ஏப்ரல் மாதத்தில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகக்கூடியது அப்படின்னா, வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி ஒரு சில டேட்ஸுக்கு மினிமம் தர்ஷன் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மார்ச் மாதத்துக்கும் ஒரு சில நாட்களுக்கு, ஏப்ரல் மாதத்தில் எல்லா நாட்களுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் அதன் மூலமாக புக் பண்ணக்கூடிய ₹300 ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் இன்னும் ஓப்பன் பண்ணலை, அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரஸ்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான புக்கிங்கும் இன்னும் ஏப்ரல் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணலை, அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து புக் பண்ணுற ₹300 ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நைட் ஒரு 12 மணி போல் செக் பண்ணி பாருங்கள், அவைலபிலிட்டி இருந்தால் நம்ம புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏபி டூரிசம் செக் பண்ணி பாருங்கள். 1 டே டூர் பேக்கேஜ் சென்னையிலேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க, மற்ற ஊர்கள்லேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. டிடிடிசியில் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் ஆன்லைனில் ஏப்ரல் மாதத்தில் புக்கிங் பண்ணிட்டு போகக்கூடிய ஆப்ஷன்ஸ். வாலண்டி சேவா புக்கிங்கும் ஏப்ரல் மாதத்துக்குள்ள ரெகுலர் கோட்டா ஓப்பன் பண்ணிட்டாங்க. கீழ்த்திருப்பதி டிடிடி லோக்கல் டெம்பிளோட புக்கிங்கும், பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் மே மாதத்துக்கு உண்டான திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங், வாலண்டி சேவா புக்கிங், மார்ச் மாதத்துக்கு உண்டான டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் புக்கிங், பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்லாம் பிப்ரவரியில் எந்த டேட்டில் எந்த தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் மேலே தரிசனம் பார்க்கணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மே மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், மூலவர் பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். இந்த டிக்கெட்டில் நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். சுப்ரபாதம் சேவா, அஷ்டதளபாத பத்மாராதனா சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பிப்ரவரி 18 ஆக்சுவலாக சண்டேவாக இருக்குது. ஜென்ரலாக புக்கிங் எல்லாம் ஹாலிடேயில் வந்தால் மறுநாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் இது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால பிப்ரவரி 18 காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 நாள் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். பிப்ரவரி 20 காலையில் 10 மணியோட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணி அன்றைக்கி ஒரு 12 மணி போல் ஆன்லைன்லேயே லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. பிப்ரவரி 22 மத்தியானம் 12 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார நம்ம பே பண்ணிக்கணும். ஸோ மே மாதத்தோட லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பிப்ரவரி 18 காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. 90%, ஒரு 10% 19 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆதார் வச்சு மட்டும் தான் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும். ஒரு தடவை ஆன்லைன் லக்கி டிப்லேயோ ஆஃப்லைன் லக்கி டிப்லேயோ நாம் சுவாமி தரிசனம் பார்த்துட்டா செலக்ட் ஆகி தரிசனம் பார்த்தா அந்த டேட்லேருந்து 180 நாட்கள் மறுபடியும் இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதற்கடுத்து மே மாதத்துக்குண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங், கல்யாணோத்சவம், மூஞ்ச சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசிர தீபாலங்கர சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். இதில் எந்த சேவா நம்ம புக் பண்ணுறோமோ அந்த சேவாவை நேரில் பார்த்துட்டு சுபதமென்ட்ரி வழியாக போய் சீக்கிரமாகவே மூலவர் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஜெயன் விஜயன் வரைக்கும் உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கும் தாயாருக்கும் இந்த சேவா செய்வாங்க. மூலவர் தரிசனத்துக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஆதார் வச்சு மட்டும்தான் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும். ரீசெண்டாக ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனுவல் சேவா ஏதாச்சும் புக் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு தடவை புக் பண்ணால் மறுபடியும் இந்த ஆர்ஜித சேவா புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஸோ மே மாதத்தோட ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் பிப்ரவரி 21 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதற்கடுத்து மே மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட், அதே கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசிர தீபாலங்கார சேவா தான். ப்ரைஸ் எல்லாம் ஆர்ஜித சேவா மாதிரி தான் இருக்கும். ஆனால் சேவாவை நம்ம எஸ்பிசி சேனல் யூடியூப்லேயோ டிவிலேயோ பார்த்துக்கணும், அது ஆப்ஷனல் தான். ₹300 தரிசனம்லேயே நம்மளை மூலவர் தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆதார் வச்சு மட்டும்தான் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த டிக்கெட் ஒரே லாகினில் ஒரு தடவை புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் புக் பண்ணிக்கலாம். டைம் டேஸ் கேப் கிடையாது. ஒரு தடவை வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணுறதுக்கு. ஸோ மே மாதத்துக்குண்டான வர்ச்சுவல் சேவா ஆன்லைன் சேவா டிக்கெட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் பிப்ரவரி 21 மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதற்கடுத்து மே மாதத்துக்குண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் பிப்ரவரி 23 காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க.
மூலவர் பெருமாளை ஒட்டி இருக்கிற விமான பிரதட்சணத்தில் நாம் அங்க பிரதட்சணம் செய்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் 3:50 போல் மூலவர் பெருமாளை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஆதார் வச்சு மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். இந்த டிக்கெட்டும் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு டைம் டேஸ் கேப் கிடையாது. ஸோ மே மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் February 23 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதற்கடுத்து மே மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அக்காமடேஷன் புக்கிங் 10,000 நம்ம ஒருத்தருக்கு டொனேஷன் பே பண்ணால் அதுக்கு ஒரு 500 டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் 10,500 பே பண்ணால் இந்த டிக்கெட்டில் மூலவர் பெருமாளை நாம் விருப்பப்படுற டேட்டில் புக் பண்ணிவிட்டு கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். ரொம்ப நேரம்லாம் க்யூவில் வெயிட் பண்ணாமல் இந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் டைம் டேஸ் கேப் கிடையாது. ஸோ மே மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங் February 23 காலையில் 11 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதற்கடுத்து மே மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங், அதாவது சீனியர் சிட்டிசனோட ஏஜ் லிமிட் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி 65 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். கூட வர்ற அட்டெண்டர் ஆப்ஷனல் தான். நமக்கு தேவைன்னா புக் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போகலாம். யாராச்சும் ஒருத்தரை மட்டும். அவங்களோட ஏஜ் லிமிட் 50 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். ஸ்பவுஸும் தான் போட்டிருப்பாங்க, பட் இருந்தாலும் பிளட் ரிலேட்டிவ்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கட்டும். மெடிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரி வச்சுருக்காங்க. அதில் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரிக்கும் மெடிக்கல் இஷ்யூவில் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட். ஸோ இதோட புக்கிங் மே மாதத்துக்கு உண்டானது February 23 மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த புக்கிங்கும் ஃப்ரீ தான். ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஒரு தடவை அந்த டிக்கெட் புக் பண்ணால் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாள் டைம் கேப் கேட்பாங்க. அதற்கடுத்து மே மாதத்துக்கு உண்டான 300 ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் February 24 காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு லாகின்லேருந்து 6 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆதார் வச்சு மட்டும் தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஒரு தடவை 300 தரிசன டிக்கெட் ஆதார் வச்சு ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஸோ மே மாதத்துக்கு உண்டான திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் 24 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட்டும் இப்போ ரீசன்ட் மந்த்ஸில் சேம் டைமில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ February 24 காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. 24 அன்றைக்கி ஓப்பன் பண்ணுறது மே மாதத்துக்கு உண்டான 300 ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் புக்கிங். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயில் எடுத்து மார்ச் மாதத்துக்கு உண்டான ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் புக்கிங் 200 டிக்கெட். அதற்கடுத்து மே மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் திருமலா திருப்பதி தலக்கோனா 3 இடங்களுக்கு உண்டானது February 24 மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. மே மாதத்துக்கு உண்டான வாலண்டரி சேவா புக்கிங் மோஸ்ட்லி February 27 காலையில் 11 மணி போல் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் இருக்கும். திருமலாக்கும் திருப்பதிக்கும் மத்தியானம் 12 மணி போல் நவநீத சேவாவோட புக்கிங் இருக்கும். அடுத்த மத்தியானம் 1 மணி போல் பரக்கமணி சேவாவோட புக்கிங் இருக்கும். டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங் மார்ச் மாதத்துக்கு உண்டானது February 28 இல்லைனா 29 போல் ஓப்பன் பண்ணுவாங்க. இதோடு சேர்த்து ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான வாலண்டரி சேவாவோட அடிஷ்னல் கோட்டா கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதற்கடுத்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ட்ரஸ்ட்டு ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. அது பர்டிகுலர் டேட்டில் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. கோவிந்தராஜசுவாமி கோயிலோட ஆர்ஜித சேவாவும் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் பர்டிகுலர் டேட்டில் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் புக்கிங் எல்லாமே டிடிடியில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாளில் தான் இனி பர்டிகுலர் டேட்டில் தான் ஒரு தரிசன டிக்கெட் புக்கிங் இருக்குங்கிறதுனால அதை பேஸ் பண்ணியும் இது வரைக்கும் ரீசெண்டாக புக்கிங் இருந்ததை பேஸ் பண்ணியும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறேன். அஃபிஷியலாக டிடிடியில் சொல்லுவாங்க அகெயின் எந்த டேட்டில் எந்த தரிசன டிக்கெட் ரிலீஸ் இருக்கும்னு சொல்லிட்டு February 10 15 நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீல்ஸாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா போர்ட்டலையும் ஆப்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. மே மாதத்தில் ஆனுவல் சேவா திருமலாவில் என்னது அப்படின்னா பத்மாவதி பரிணயம் நடக்கும். 3 நாட்கள் திருக்கல்யாணம் செய்வாங்க. சுவாமிக்கும் தாயாருக்கும் நாராயணகிரி கார்டனில் இருக்கிற பத்மாவதி பரிணய மண்டபம் சொல்லிருக்கு, அங்கே கொடுப்பாங்க, அங்கே செய்வாங்க. முதல் நாள் மலையப்ப சுவாமி கஜ வாகனத்தில் மண்டபத்துக்கு வருவார். தாயார் 2 பேரும் தனித்தனியாக பல்லக்கில் வருவாங்க. மறுநாள் மலையப்ப சுவாமி குதிரை வாகனத்தில் மண்டபத்துக்கு வருவார். தாயாரும் தனித்தனியாக வருவாங்க. 3ஆவது நாள் கருட வாகனத்தில் வருவார் மண்டபத்தில்.
ஆக்சுவலாக இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்களான்னு தெரியல. அதுமாதிரி எதுவும் அப்டேட் கொடுத்தாங்கன்னா ஷேர் பண்ணுறேன். பட் ஆனுவல் சேவா மே மாதத்தில் திருமலாவில் நடக்கக்கூடியது அப்படின்னா பத்மாவதி பரிணயம், அதாவது பத்மாவதி பரிணயம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீனிவாச பத்மாவதி தாயாரோட திருக்கல்யாணம் 3 நாட்கள் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. கீழ் திருப்பதியில் மே மாதத்தில் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் வசந்தோற்சவம் வரும். ஸ்ரீனிவாச மங்காபுரத்துலேயும் வசந்தோற்சவம் செய்வாங்க. மே மாதத்தில் திருமலாலையும் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடி கோயில்கள்லேயும் நடக்கக்கூடிய முக்கியமான நாட்கள், விசேஷமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனில் உங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அஃபிஷியலாக டிடிடியில் சொல்லிடுவாங்க சீக்கிரமாக, வந்ததும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. காமன் ரூல் புக்கிங்கில் 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல் போகிற குழந்தையாக இருந்தால் நம்ம ஆதார் கார்டு இல்லைனா ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கணும். அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். டைம் டேஸ் கேப் பார்க்குறப்போ ஒரு டிக்கெட்டுக்கும் அதே டிக்கெட்டுக்கும் தான் நான் பார்க்கணும். வேறு டிக்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு டைம் கேப் பார்க்குறீங்கன்னா 300 ரூபா தரிசன டிக்கெட்டோட தான் பார்க்கணும். வர்ச்சுவல் சேவாக்கு பார்க்குறீங்கன்னா அதோட தான் பார்க்கணும். அங்க பிரதட்சணம் பார்க்குறீங்கன்னா மறுபடியும் அங்க பிரதட்சணம் புக் பண்ணுறதுக்கு எப்படின்னு தான் பார்க்கணும். மற்றபடி நீங்கள் ஒரே நாளில் அங்க பிரதட்சணம் புக் பண்ணிக்கலாம், 300 ரூபா புக் பண்ணிக்கலாம், எலிஜிபிளாக இருந்தால் சீனியர் சிட்டிசன் புக் பண்ணிக்கலாம், ஆர்ஜி த சேவாஸ் எலிஜிபிளாக இருந்தால் புக் பண்ணிக்கலாம், லக்கி டிப்ல செலக்ட் ஆனீங்கன்னா அன்றைக்கே கூட நீங்கள் அந்த டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிக்கலாம், அங்க பிரதட்சணம் புக் பண்ணிக்கலாம் ஒரே ஆதாரில். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மே மாதத்துக்குண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.